கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 8:28, மேத்யூ 8:28. அவர் அக்கரையிலே கெர்செனேர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, இந்த திபேரியு ராயனுடைய கடற்கரை இல்லை இந்த பக்கத்தில் வந்ததுனால இது திபேரியு என்கிற ஒரு பட்டணத்துக்கு பக்கத்து இருக்குது. அதனால தான் இந்த கடலுக்கு பேரும் ஒன்று வந்து கலிலேய கடல், இன்னொரு பேர் வந்து திபேரிய கடல் என்று சொல்லக்கூடியதான். இந்த திபேரியா பட்டணத்துக்கு இருக்குது. இங்கே மத்தேயு எழுதும்போது 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து, யார் பிசாசு பிடிச்சவங்க, அவங்களுடைய வசிப்பிடம் எங்கே? பிரேத கல்லறைகள். நம்ம யாரும் கல்லறையில் தங்குறது இல்லை. ஆனால் யார் தங்கி இருக்கிறா? பிசாசு பிடிச்சவங்க கல்லறையில் தங்கி இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் என்ன, பிசாசு பிடிச்ச ரொம்ப கொடியவங்களாக இருந்ததுனால அந்த பக்கத்தில் யாருமே நடக்க முடியல என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆனால் இதனுடைய ஒத்த பகுதி நம்ம மார்க்கு 5வது அதிகாரத்துலேயும் லூக்கா 8வது அதிகாரத்துலையும் பார்க்குறோம். அவங்க அங்கே சொல்லும்போது அங்கே ஒருத்தரை தான் பிசாசு பிடிச்ச ஒருத்தவங்கள சொல்கிறாரு. அப்போ உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, வேத வசனத்தில் இங்கே பிழை இருக்குது. இல்லை, கிடையாது. மத்தேயு 2 பேரை பற்றி எழுதுகிறாரு. ஆனால் மார்க்கு லூக்காவும் அதில் விடுதலையாகி ஊழியம் செஞ்ச ஒருத்தனை மட்டும் தான் எழுதுகிறாங்களே ஒழிய இதில் பிழை என்பது கிடையவே கிடையாது. நீங்கள் பாருங்கள், இதே மாதிரி இந்த இடத்துக்கு பேர் வந்து கெர்கெசெனேர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரும் இதுதான். அதே மாதிரி கதரேனே என்று சொல்லக்கூடியதும் இதே பட்டணம் தான். ரெண்டும் எங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்க வச்சு, சரியா? ஏன்னா மார்க் 5வது அதிகாரம் முதல் 2 வசனம் பார்த்தீங்கன்னா, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். எங்கே? அது வந்து நாடு, இது வந்து பட்டணம், சரியா? அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தான். என்ன பிரேத கல்லறையிலிருந்து வர்றாங்கிறது தெளிவாக போட்டிருக்கு. அதே மாதிரி லூக்கா 8வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே சொல்லும்போது, அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும், இங்கே என்ன இன்னொரு காரியம் சொல்றார், என்ன வஸ்திரம் தெரியாதவனும், அவங்க என்ன துணி போடலை, வஸ்திரம் தெரியாதவனும், வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கணுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். என்ன, அவன் வந்து எங்க ஆடை போடாமல் உள்ள ஒருத்தன், அது மாத்திரமல்ல அந்த பட்டணத்தை சேர்ந்தவன், அது மாத்திரமல்ல அவன் வந்து நெடுநாளாய் பிசாசு பிடிச்சு அவதிப்பட்டு கொண்டு இருந்திருக்கவன். அவன் அங்கே வந்ததுனால அங்கே கர்த்தருக்கு எதிராக வர்றாங்க. ஆனால் அங்கே பட்டணத்தில் உள்ளவங்க யாரும் எதிர்த்து வர முடியாதபடி அவங்க எல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த 2 பேர் எதிர்த்து வர்றதை இங்கே மத்தேயு இங்கே எழுதி வைத்திருக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? 2 காரியம். ஒன்று வந்து வேத வசனத்தில் பிழையே கிடையாது. எனக்கு அருமையானவர்கள் நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு நூதன போதனை வந்து கொண்டு வந்து கிறிஸ்தவர்களை விசுவாசத்திலிருந்து விலக்கி போடக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, நம்ம பைபிளில் பிழை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன, இதன் மூலமாய் உங்களுடைய விசுவாசத்தை தடுமாற வைக்கக்கூடிய ஒரு காரியம். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் தெரியலன்னு சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் எங்களுடைய வெப்சைட்லேயும் சரி எங்களுடைய சேனல்லையும் எந்தெந்தெல்லாம் சந்தேகம் கேட்டு அவங்க கிளப்ப விடுறாங்களோ அதுக்கெல்லாம் நாங்கள் பெரும்பாலும் கேள்வி பதில்களில் பதில் கொடுத்துருக்குறோம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் எழுதுங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் நிச்சயமாக சொல்லி கொடுக்குறோம். ஆனால் ஒரு காரியம் நான் மறுபடியும் மிக தெளிவாக அவங்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னென்னா, வேத வசனத்தில் எந்த பிழையும் கிடையாது, சரியா? ஆனால் இங்கே என்ன, பிசாசு பிடிச்சவன் கர்த்தருக்கு எதிராக வரக்கூடியது. இப்போ நல்லா சிந்திச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கோம், பிசாசு பிடிச்சவங்க எங்கே இருக்கிறாங்க? மரித்தவர்களோடு இருக்கிறாங்க. காரணம் என்ன? பிசாசுக்கு மரணம் தான் பிடிக்கும். அதாவது செத்தவங்களோட சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் நம்ம என்ன, இந்த பிசாசு பிடிச்சவங்களை பார்த்தா நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே இந்த 2000 பிசாசுகள் அடங்கிய அந்த மனுஷன் என்ன பண்ண முடியல, நிற்க முடியல, ஓடி வந்து கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொண்டதை பார்க்க முடிகிறது. நம்ம நிறைய எங்களுடைய ஊழியங்களில் நிறைய பிசாசு பிடித்தவர்களிருந்து அவர்களுக்கு
பெரிய விடுதலையை கர்த்தர் அருளி கொடுத்திருக்கிறார். பிசாசு பிடிச்சவங்க யாரும் நம்ம முன்னாடி நிற்க முடியாதபடி கர்த்தருடைய பெரிதான அபிஷேகம் இங்கே கிறிஸ்தவர்கள் நிறைய பேருக்கு உண்டு. நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்தால் உங்களுக்கும் அந்த அதிகாரம் உண்டு. அதனால் பிசாசை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எந்த கிறிஸ்தவனுக்கு தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் பிசாசை பார்த்து போனால் வானா வரும், அதை ஓடி போனால் ஓடி போகும். அப்போ என்ன, பிசாசுகளின் மேல் அதிகாரம் கிறிஸ்தவனுக்கு உண்டு. சரியா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ நாங்கள் அறிந்து கொண்டோம், எங்களுக்குள் இருப்பவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவரே என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் எந்த பிசாசோ எதற்கும் பயப்படாமல் அதை நாங்கள் துரத்தி அடிக்கக்கூடிய மக்களாய் ஒரு தேவ கிருபையில் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்னும் மாலை மண்ணால் சந்திப்போம்.